ஸோ இந்த கெஃபைன் குழந்தைகளுக்கு டெய்லி பேசிஸ்ல எடுக்கிறது மூலமா என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாவே அதை கண்டிப்பா யூஸ் பண்ண மாட்டேங்குது. ஏன்னா நீங்க டெய்லி பேசிஸ்ல காலையில இல்ல ஈவினிங் வந்து காஃபி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா குழந்தைகளோட ஸ்லீப் பேட்டர்னை அது வந்து ஆல்டர் பண்ணும். ஸோ குழந்தைங்க நார்மலா இப்போ ஒரு ஸ்கூல் படிக்கிற பசங்க, ஒரு 10 வயசு கீழே இருக்கிற பசங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8ல இருந்து 10 மணி நேரம் தூங்கணும். ஸோ இதுவே வந்து காஃபி குடிச்சு ரெகுலரா, அதாவது ஈவினிங் டைம்லயோ இல்ல டே டைம்ல அவங்க வந்து காஃபி குடிக்கிறாங்க அப்படின்னா அந்த கெஃபைன் லெவல்ஸ் வந்து அவங்களோட பாடியில அதிகமாகி அதிக நேரம் தூங்குறத வந்து அந்த கெஃபைன் வந்து தடை பண்ணி விடுது. ஸோ குழந்தைங்க வந்து கண்டினியூஸா ஒரு 8 மணி நேரம் தூங்குறதும் குறையுது. அதே மாதிரி ஸ்லீப்னுடைய குவாலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து குழந்தை ஒரு நல்லா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம்னாலும் குழந்தை நல்லா எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நல்லா தூங்குறாங்க அப்படின்னா இந்த காஃபி கெஃபைன் லெவல்ஸ் வந்து அதிகமா எடுத்துக்கிறப்ப குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்லீப் குவாலிட்டி வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறது நிறைய ஆராய்ச்சியில ப்ரூவ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். இது தவிர குழந்தைகளுக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி வந்து கெஃபைன் அதிகமா எடுத்துக்கிறப்போ அஃபெக்ட் ஆகுது. அதாவது இப்ப கிளாஸ்ல போய் உட்காந்து ஒரு பாடம் கவனிக்கணும், இல்ல நம்ம ஒரு விஷயம் சொல்லி தரோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு செஸ் கிளாஸ் அனுப்புறீங்க, இல்ல குழந்தைகளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு அகாடமிக் ஆக்டிவிட்டிக்கு அனுப்புறீங்க அப்படின்னா கண்டினியூஸா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உட்காந்து கவனிக்கக்கூடிய திறன் வந்து குழந்தைங்களுக்கு அதிகமா காஃபியோ டீயோ, அதாவது இந்த கெஃபைன் கண்டென்ட் அதிகமா எடுத்துக்கிறப்போ குறையுது அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. இது தவிர குழந்தைகளுக்கு தேவையில்லாம ஒரு பயம், அதாவது ஆங்ஸைட்டி லெவல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது காஃபி அதிகமா எடுத்துக்கிறப்போ. உடம்புல என்ன மாதிரியான தொந்தரவுகள் வருது அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து இருதய துடிப்பு, இந்த கெஃபைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த ரத்த நாளங்களை சுருக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய ஒரு வேதிப்பொருள். ஸோ இது அதிக அளவில் எடுத்துக்கிறப்போ இருதய துடிப்பு அதிகமாகும், அதே மாதிரி பிபியும் அதிகமாகும். இது தவிர குழந்தைகளுக்கு வந்து நார்மலா அதிகமா காஃபி டீ குடிக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அசிடிட்டி தொந்தரவு இருக்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அசிடிட்டினா உள்ள நமக்கு வந்து இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறது. ஸோ அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் ஆகிறதும் வந்து காஃபி டீ ரெகுலர் பேசிஸ்ல எடுத்துக்கிறப்போ குழந்தைகளுக்கு தொந்தரவு வரும். அது தவிர குழந்தைகளுக்கு நீங்க நார்மலா இந்த ஒரு நியூட்ரிட்டிவான ஒரு ஃபுட்ஸ், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சாயந்தரம் வந்து ஒரு சுண்டல் வேக வச்சு கொடுக்குறீங்க, இல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுக்குறீங்க, அது சாப்பிட்ற நேரத்துல கூட வந்து ஒரு காஃபியோ டீயோ வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து அந்த பசி எடுக்கிற தன்மை கம்மியாகி மற்ற முக்கியமான நியூட்ரிட்டிவ் ஃபுட்ஸ் வந்து சாப்பிடக்கூடிய திறன் வந்து குறையுது குழந்தைகளுக்கு. ஸோ அவங்க அவங்க வந்து காஃபியோ டீயோ இருந்ததுன்னா அதை குடிச்சிட்டு வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஹாப்பியா போயிடுவாங்க. ஸோ மற்ற முக்கியமான இந்த புரோட்டீன் இருக்கிற ஃபுட்டு இல்ல சத்துக்கள் நிறைஞ்ச ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிற தன்மை வந்து குறையுது கண்டிப்பா.